Praise the Lord. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் தேவ செய்தி கேட்க வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் புதிய வார்த்தைகளோடு நம்மளை பலப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் தேவ செய்திக்கு முன்பதாக இருந்த இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா, இன்றைய தினம் பிரசங்கம் கேட்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுவதும் என் பிள்ளைகளோடு கூட நீர் இடைப்பட போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீர் பேச போகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் உடைய கிருபை கூடவே இருப்பதாக. ஆண்டவரே, எந்த தடையும் இன்றி ஆண்டவரே இந்த பிரசங்கத்தை முழுமையாய் கேட்க கிருபை தாங்க ராஜா. இது நிமித்தமாய் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாங்க. தொடர்ந்து வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் இணையற்ற நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. தெய்வம் நல்லவர், உன்னதமானவர், நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய எல்லா உபத்திரவ பாதைகளிலும் எல்லா விதமான வழிகளிலும் கர்த்தர் நம்மை விடுவித்து ஆசீர்வதித்து நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஸோ இப்பொழுதும் வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிப்போம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். ஆமென். ஹல்லேலூயா. தெய்வம் எவ்வளவு அழகான வார்த்தை இந்த காலை வேளையில் உங்களிடத்தில் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். இந்த பிரசங்கத்தை கேட்க வந்த அருமையான பிள்ளைகளே, நீங்க பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்பா தம் பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற அருமையான வாழ்த்துதல் இதிலே. நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் உங்களையும் என்னையும் கர்த்தர் வாழ்த்தும்படியாய் வந்திருக்கிறார். நீ பயப்படாதபடிக்கு தைரியமா இரு, நீ ஆசீர்வாதமான பிள்ளை, நீ பாக்கியவானா இருக்கிறாய் என்று இன்றைக்கு உன்னை வாழ்த்தும்படியாய் கர்த்தர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தை பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, இன்றைக்கு தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக வந்த அருமையான ஜனமே, நீ பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான தெய்வம் பாருங்க. இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையை நிலைநிற்க பண்ணுகிறது. கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னா உண்மையாகவே இந்த உலகத்தில் நம்மளால வாழவே முடியாது. இந்த வார்த்தை நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், இஸ்ரவேலே, நீ பயப்படாத, இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், இஸ்ரவேலே, நீ ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்று கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சோ பாருங்க, ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்கிற தெய்வமா இருக்கிறார். இந்த நாட்களில் தேவனுடைய கிருபை எவ்வளவு பெருசு பாருங்க. நம்ம பாவத்தில் இருக்கும்போது கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மளை மாற்றி இருக்கிறார். அவர் கிருபை நம்மளை நடத்திருக்கிறது. பாவத்தின் சூழ்நிலைகளை, அசுத்தமான இடங்களில் நம்ம வெறுக்கப்பட்ட ஒரு இடத்துல இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நமக்காக இறங்கி வந்து தம்முடைய பிள்ளைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் கடந்து வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை மகிமையான தெய்வம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனம் நீ. ஆமென். இஸ்ரவேலை தன் தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சங்கீதம் 33:12 வசனம் சொல்லுகிறது. அவரை ரட்சிக்க, அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஜனமாகிய நீ பாக்கியவான். ஹல்லேலூயா. தெய்வம் நம்மை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஆகையால சகரியால வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, சீயோன் குமாரத்தியே வாசிப்போம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு நேர்த்தியான வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, மகிழ்ந்து களி கூறுங்க, மகிழ்ச்சியா இரு சீயோன் குமாரத்தியே, நீ கலங்காதே. கர்த்தர் உன்னுடைய தாழ்மையை அறிந்தவராக இருந்து உங்களை காப்பாற்றும்படியாக, உங்களை ரட்சிக்கும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் தெய்வம் நமக்காக வந்தவர். இந்த தெய்வம் உங்களுக்காக வந்தவர். எந்தெந்த சூழ்நிலை ரட்சிக்க வேண்டும் என்று தேவனுக்கு தெரியும். நீ எந்த இடங்களில் மாட்டி இருக்கிற, எங்க விடுதலையாக்க வேண்டும் என்று தேவனுக்கு தெரியும். அப்பேற்பட்ட தெய்வம் தான் உன்னிடத்தில் வந்து உன்னை விடுதலையாக்கி இம்மட்டும் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தையும் பிரசங்கத்தையும் கேட்க வந்த பிள்ளைகளே, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வந்த பிள்ளையே, உன்னை ரட்சித்த தெய்வம் உன்னோடு இருக்கிறார். ஆகையால நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. தெய்வம் தம்முடைய பிள்ளைகளை தனக்காக தெரிந்து கொண்டார். ஏன் நம்மளை தெரிந்து கொண்டார்னா, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும், அவருடைய வேலைகளை செய்யணும் என்பதற்காகவே தெரிந்து கொண்டார். அதான் அந்த வசனத்தில் சொல்றாரு, நீ பாக்கியவான். ஏன்னா அந்த ரட்சகர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாரே. அவர் உன்னதமானவர். அவர் நம்மை தெரிந்து கொண்டாரே. அவர் நம்மை தெரிந்து கொள்வதற்கு பாத்திரமே இல்லை. ஏன்னா முன்ன நம்ம செய்த பாவங்கள், நாம முன்ன செய்த அக்கிரமங்கள், முன்ன செய்த அநியாயங்கள் எல்லாம் நினைச்சு பார்த்தா ரட்சிப்புக்கு பாத்திரவாட்டிகள் அல்ல. ஆனாலும் நம்மை ஆண்டவர் ரட்சித்தார். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்ற
வார்த்தை எவ்வளவு நிஜமா இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சித்த தெய்வமாக இருக்கிறார். ஆமென். வசனத்தின்படி பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், உனக்காக நான் கடந்து வந்தேன். புதிய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நம்ம புதிய ஏற்பாட்டில் பவுலை குறித்து சொல்லப்படுது. சவுலா இருக்கும் பொழுது அவன் பலவிதமான பாவங்களுக்கு மத்தியில் இருந்தான், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினான், அவன் தேவையற்ற காரியங்கள் அநேக காரியங்கள் செய்தான். ஆனா கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார், அவனை தமக்காக தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் வாசித்தோம் என்றால் 9ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று. அப்போ முன்னிருந்த நிலைமையை ஆண்டவர் அங்கீகரிக்கல, முன்னிருந்த நிலைமையிலிருந்து ரட்சித்து ஆசீர்வதித்து கர்த்தர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. தெய்வம் எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. இந்த சீரை பெற்ற இந்த ஜனத்தை போல வேற எந்த ஜனமும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய நாம இந்த நல்ல சீரை பெற்றிருக்கிறோம், நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம், தேவ கிருபைகளை பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்மளை கைவிடுவதற்காக அல்ல, நம்மளை தூக்கி நம்மளை பரிசுத்தமாக்கி நம்மளை அபிஷேகம் பண்ணி ரட்சித்து தன்னுடைய மகிமையில கொண்டு போவதற்காகவே கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். ஆகையால நாம் பாக்கியம் உள்ள பிள்ளைகள். ஹல்லேலூயா. அதுக்கு தான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஏன்னா எப்பேற்பட்ட நிலையில இருந்தாலும் உன்னை தூக்க ஒருவர் இருக்கிறார், நீ எப்பேற்பட்ட நிலையில கீழே விழுந்திருந்தாலும் உனக்கு ரட்சிக்க ஒருவர் இருக்கிறார், உன்னை காப்பாற்ற ஒருவர் இருக்கிறார். ஆகையால உனக்கு ஒப்பானவர்கள் ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, இப்பேற்பட்ட தெய்வம், நம்ம ரட்சித்த தெய்வம், நமக்கு ரட்சிக்கப்பட்டதுனால, நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டதுனால, தேவனால காப்பாற்றப்பட்டதுனால என்னெல்லாம் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார் என்றால், அவர் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு உதவி செய்கிறவர், சகாயர் என்று வேதம் சொல்கிறது. அந்த வசனத்துல நம்ம உபாகமத்துல வாசிச்சது போல அவர் நமக்கு சகாயம் செய்கிறவராகவும் கேடகமும் மகா பெரிய ஆண்டவர் மகிமை பொருந்தியவராகவும் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக கடைசி வார்த்தையாக அவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை மகிமையான இந்த ரெண்டு ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஆமென். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் இப்பேற்பட்ட ஆசீர்வாதம். ஆமென். இப்பொழுதும் அந்த ரெண்டு காரியங்களை பார்த்து உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். பாருங்க, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். சோ இப்போ இந்த கோலியாத்தை குறித்து பார்க்கும்போது என்னன்னா, கோலியாத்தை குறித்து அந்த வசனத்துல வாசிக்கிறோம். 6-7 வசனங்களை வாசிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிப்போம். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். பாருங்க, இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அவன் வெண்கல அந்த தோல் மேல வெண்கல அந்த கேடகத்தை அணிந்தவனாக எல்லா ஆயுதங்களோட அவன் ப்ரிப்பேர்டோட அவன் கடந்து போகிறான், யுத்தத்துக்கு போகிறான், இஸ்ரவேல் ஜனங்களை சந்திக்க போகிறான். அந்த காரியத்துல பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தோன்னா அவனுக்கு முன்னாடி படை வீரர்களோட ஈட்டி சுமந்தவர்களா முன்னாடி போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தோட அவன் கடந்து போகிறான். ஹல்லேலூயா. ஆனால் அவனை அந்த ஈட்டியோ அந்த கேடகமோ காப்பாற்றவே இல்லை. ஹல்லேலூயா. தெய்வம் பாருங்க, புறஜாதிகள் என்னெல்லாம் வைத்திருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கேடகங்கள் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஈட்டியை வைத்திருந்தாலும், எப்பேற்பட்ட ஆயுதங்கள் வைத்திருந்தாலும் அவர்களுடைய எல்லா பிரயாசம் விருதா. ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாது, அவர்களை அது காப்பாற்றவே காப்பாற்றாது. பாருங்க, இவன் கடந்து அந்த யுத்தத்துக்கு போறதுக்காக வரான். தினந்தோறும் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை கலங்கடித்து கொண்டே இருந்தான். என்னன்னா, அவன் போடுற ட்ரெஸ், அவன் ஹைட் அண்ட் வெயிட், அவன் கையில இருக்கிற அந்த ஈட்டி, இதெல்லாம் பார்த்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பயந்து போறாங்க. அந்த அளவுக்கு பயம்புறுத்துகிறவனாகவே காணப்பட்டான். இப்பொழுது கூட உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தை வந்து எப்படி தெரியுமா, உங்களை பயம்புறுத்துற வருவாங்க. ஒரு சிலரை பார்த்தாலே உங்களுக்கு பயமா இருக்கும். ஐயோ, இவங்க வந்துட்டாங்களா, இப்படி இருக்கே, என்ன ஆகுமோன்ற ஒரு பயம் இருக்கும். அது ஆபீஸா இருக்கட்டும், இல்லைன்னா வீட்டின் சூழ்நிலையா இருக்கட்டும், வெளி இடங்களா இருக்கட்டும், சில காரியங்கள் உங்களை பயம்புறுத்துகிற மாதிரி வந்தா கலங்காதீங்க. ஏன்னா கோலியாத்தும் அப்படிதான். இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் போதெல்லாம் கலங்கடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவனை பார்த்தாலே ஜனங்க படைகள், சவுல் முதற்கொண்டு, சவுல் ராஜா முதற்கொண்டு எல்லாருமே பயந்து ஒதுங்குறாங்கன்னா, ஒரே ஆள், அந்த ஒரு ஆளை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. ஹல்லேலூயா. இந்த ஒரு ஆளை குறித்து நம்ம வந்து ரொம்ப உஷாரா இருக்கணும். நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள கூட நம்பிடலாம். இந்த ஒரு ஆள் இருக்காங்க பாரு, அவங்க நம்மள கலங்கடிக்கிறவங்க இருக்காங்க பாரு, அந்த கலங்கடிக்கிற ஆட்களை குறித்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் ஒன்றும் இல்லாமல் போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. பாத்தீங்கன்னா, இவன் எல்லாத்தையும் நம்பி வரான். எதனா, தான் கையில இருக்கிற அறிவை நம்பி, தன் கையில இருக்கிற படிப்பை நம்பி, தன் கையில இருக்கிற செல்வத்தை நம்பி, தன் கையில இருக்கிற திறமைகளை நம்பி வருவாங்க. ஆனா நம்ம அப்படி இல்லை, கர்த்தராகிய தேவனை நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. இவன் எப்படி வருகிறான் கோலியாத்துனா, தன் கையில இருக்கிற ஈட்டியை நம்பி வரான், தன் உடம்புல இருக்கிற கேடகத்தை நம்பி வரான், அவன் பொருட்களை நம்பி வருகிறான். ஹல்லேலூயா. அவன் இந்த உலகத்தின் காரியங்களை கையில வச்சுட்டு வரான். ஆனா என்ன நடந்தது பார்த்தோம் என்றால், அதுல தொடர்ந்து வாசிச்சோம் என்றால் 17ஆம் அதிகாரத்துல 45வது வசனத்தை நாம் வாசிப்போம். அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கிழகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாய் சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது அழகாய் சொல்கிறான். சின்ன பையன் தான், அவன் பார்த்து சொல்றான், பெலிஸ்தரை நோக்கி நீ பட்டயத்தோட வர, ஈட்டியோட வர, கேடகத்தோட வர,
நீ இந்த உலகத்தினுடைய ஆயுதத்தோட என்கிட்ட வர, ஆனா நான் எப்படி வரேன் தெரியுமா? அந்த வசனத்துல அவ்வளவு திட்டமாய் சொல்லுகிறார், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய ராணுவ தளபதி, ராணுவ தலைவரே நம்ம கிட்ட இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் சொல்லி அவனை முறியடிக்கிறான். ஆமே. சின்ன பிள்ளைதான், அவனுக்கு அறிவு இருக்கிறது, அவனுக்கு ஞானம் இருக்கிறது, அவன் தேவ மனுஷனாக தேவ அறிவோடு யோசிக்கிறான். இன்றைக்கு பிரசங்கம் கேட்கிற அருமையான பிள்ளைகளே, நீங்க ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கணும். என்ன அறிவு இருக்கு தெரியுமா? இந்த காரியத்தை பெலிஸ்தன் ஜெயிக்க கூடாது, இந்த காரியத்தில் ரட்சகராக இயேசு எனக்கு ராணுவ தலைவராக இருக்கிறார், என்னை நடத்துகிறவர் அவர் இருக்கிறார், எனக்கு ஜெயம் கொடுப்பார் என்று விசுவாசித்து நீங்க வாங்க. ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறாரு. என்ன வார்த்தை கொடுக்கிறார் தெரியுமா? நான் தான் உனக்கு கேடகம். ஹல்லேலூயா. நான் தான் மகா பெரிய பலனா இருந்து உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்காக யுத்தம் பண்ண கர்த்தர் இருக்கிறார், ராணுவ தலைவர் இருக்கிறார், தெய்வம் இருக்கிறார். ஆகையால பயப்படாதீங்க. இரண்டாவது காரியத்தை நம்ம பார்ப்போம். சோ இரண்டாவது காரியம் 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை குறித்து பார்ப்போம். அதே தாவீதை குறித்து 5:7 இருந்து நம்ம வாசிப்போம். தாவீது ராஜா பகுரி மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாயிருக்கிற கேராவின் குமாரனாயிருக்கிற சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து, சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ. ஆமென். ஹல்லேலூயா. வாசிச்ச வசனத்துல பார்க்கிறோம், சவுலுடைய வம்சத்தான் ஆகிய சீமை என்பவன் தாவீதை பார்த்த மாத்திரத்திலே தூஷிக்க ஆரம்பிக்கிறான். அவன் தூஷித்த வார்த்தைகளை பார்த்தோன்னா, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ என்று சொல்லி கற்களை எடுத்து எரிகிறான். தாவீது கொடுக்கிற மனுஷங்க மேல எரிந்து அவன் சபிக்க தொடங்குகிறான். ஹல்லேலூயா. பாருங்க, இவ்விதமான ஒரு சூழ்நிலை ஒருவேளை நீங்கள் கடந்து வந்தா, நான் சும்மா தான் இருக்கேன், என்னை பார்த்தாலே சபிக்க ஆரம்பிக்கிறாங்க, என்னை பார்த்தாலே இவங்க தவறுதலான வார்த்தைகளால என்னை சபிக்கிறார்கள் என்று கலக்கத்தோடு இருந்தீங்கன்னா பயப்படாதீங்க. இப்பேற்பட்ட மனுஷர்கள் நம்மளை சுத்தி இருக்கிறது நல்லது. ஹல்லேலூயா. அவங்க சபிக்க தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. பாருங்க, அவனை சொல்ற வார்த்தை பாருங்க, இரத்த பிரியன் நீ மனுஷனா, நீ தொலைந்து போ, நீ ஏன் உயிரோடு இருக்கிறன்ற சொல்ற அளவுக்கு அவனை அவ்வளோ மோசமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். ஹல்லேலூயா. சோ நீ எக்காரணத்தை கொண்டு இவ்விதமான வார்த்தைகள் உங்களுக்கு காதுல விழுந்தா கலக்கப்படாதீங்க. சோ கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார். அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? இன்னொரு வசனத்தை நான் சொல்லுகிறேன் பாருங்க, 2 சாமுவேல் 22:45 இச்சகம் பேசுகிறவர்கள் எனக்கு முன்பதாக விழுவார்கள் என்று தாவீது விதமா சொல்லுவார். அதே போலவே இவன் எப்படியெல்லாம் பேசினானோ, எப்படியெல்லாம் இச்சகமான வார்த்தைகளால அவன் தூஷித்தானோ, தொலைந்து போ, நீ மரித்து போ, ஏன் இருக்கிறாய் என்று அவன் எவ்வளவா பேசினானோ, அது அப்படியே மாறியது. எப்படி மாறியது? வேத வசனத்துல வாசிக்கிறோம். தொடர்ந்து 19ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல வாசிச்சோம் என்றால், அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவவும் ஒரு படகு இக்கரையிலே வந்தது. அப்பொழுது கேராவின் குமாரனாகிய சீமேயி யோர்தானை கடக்கப் போக ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து. பாருங்க, இந்த வசனத்துல ரொம்ப அழகான வார்த்தை. இந்த இடத்துல சீமை யோர்தானை கடக்க போகிற ராஜாக்கு முன்பதாக போகிறார். முதலாவது என்ன பண்ணுகிறான்? தாழ விழுந்து, ஆண்டவரே என்னை மன்னியும். 19வது வசனத்துல வாசிக்கிறோம், அவர் என்ன சொன்னா, உமது அடியான் செய்த துரோகத்தை நீர் மன்னியும், அந்த முன்னாடி நீர் ராஜாவே, முன்னாடி உங்களை பேசின அந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன மன்னிங்கள் என்று தாழ கால் கீழே விழுந்து அவன் மன்னிப்பு கேட்கிறான். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. அந்த நேரத்தில் தாவீது பொறுமையா இருந்தான். அவன் ரிப்பீட்டா அவன் நினைச்சிருந்தா அவனை கொன்னு போட்டிருக்கலாம், அவன் நினைச்சிருந்தா வேற என்னன்னாலும் செஞ்சிருக்கலாம். இல்ல, அவன் தூஷிக்கும் போது அவன் பொறுமையா இருந்தான், தூஷிக்கும் போது அமைதியா அந்த இடத்தை விட்டு கடந்து போயிட்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல சொல்லுகிறார், உங்களை தூஷிக்கிறவர்களை கண்டா நீங்க பயப்படாதீங்க, தூஷிக்கிறவர்களை கண்டா நீங்க நொந்து ஐயோ இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியும் தூஷிக்காதீங்க. தேவன் உங்களுக்காக செய்ய வல்லவரா இருக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, நீ பாக்கியவான், நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்பதை மறந்துடாத. உனக்காக ஆண்டவர் செய்ய காத்திருக்கிறார். சூழ்நிலைகள் மாறியது, காலம் மாறியது. இச்சகமான பேசின வார்த்தை என்னாச்சு தெரியுமா? காலின் கீழ் விழுந்தது. ஹல்லேலூயா. தாவீதின் கால் கீழே விழுந்துட்டான். ஆண்டவர் அவ்விதமாய் பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்தார். ஹல்லேலூயா. இவ்விதமாய் மல்கியால ஒரு வசனம் இருக்கிறது, 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலா இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆமென். உள்ளங்காலின் கீழ் சாம்பலா இருப்பார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசுகிற இச்சகமான வார்த்தைகள் என்ன பேசினாலும், தவறுதலான வார்த்தை உன்னை பார்த்து கை நீட்டி, இப்படி கையை நீட்டி உன்னை பார்த்து ஏதாவது பேசினா கலங்கமே கிடையாதீங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர்கள் பேசினவர்கள், உங்க முகத்தை பார்த்து பேசினவங்க, உங்களை கை நீட்டி பேசினவங்களை ஆண்டவர் அப்படியே
தலைக்கீழே விழ வைப்பார். ஹல்லேலூயா. தெய்வம் நல்லவர், கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இதெல்லாம் எப்படி நடக்கும்? இவங்களை பார்த்து நான் பயந்துட்டு இருக்கேன், அவங்க என் கால் கீழே எப்படி விழுவாங்க, அதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. செய்ய வேண்டியது கர்த்தர், நீங்கள் அல்ல. நீங்கள் தேவனை பாருங்க. தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்குங்க. அவர் சொல்லிட்டாரு, என்னை ரட்சித்துட்டேன் என்ற வார்த்தை கொடுத்திருக்கிறாரு, நான் பாக்கியவான் என்று வார்த்தை கொடுத்திருக்கிறாரு. அதனால நான் பயப்பட மாட்டேன் என்று தைரியமா கடந்து போங்க. ஆமென். ஹல்லேலூயா. ரோமர்ல இவ்விதமாய் ஒரு வசனம் இருக்கு. 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல வாசிப்போம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ சமாதானத்தின் தேவன் எல்லாவற்றையும் உங்கள் காலில் கீழே கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமென். இந்த நம்பிக்கையோடு இருங்க. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறவர், சகாயம் பண்ணி உனக்கு கேடகமாக இருப்பார். கர்த்தர் உன்னுடைய சத்துருக்களை உன் காலின் கீழ் கீழ்ப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. சமாதானத்தின் தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார். எல்லா பிரச்சனையும் சூழ்ந்திருக்கிறது, எல்லாம் நெருக்குகிறது. என்ன செய்வது? சமாதானத்தோடு இருங்க. எல்லாம் உங்கள் காலின் கீழ் வந்து சேரும். ஆமென். ஹல்லேலூயா. தெய்வம் நல்லவர், சொன்ன வார்த்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆரம்பத்துல வாசிச்சோம் இல்லையா, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். இப்ப புரியுதா? நான் சும்மா இருந்தாலே கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறார். யுத்த வீரர் அவர் இல்ல, ராணுவ தலைவராக வந்து நமக்காக போராடுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு முன்பதாக நீட்டினவர்கள், கை நீட்டினவர்கள், எனக்கு முன்பதாக முகமுகமாய் என்னை தூஷித்தவர்கள் என் காலின் கீழ் வரத்தக்கதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். விசுவாசத்தோடு இருங்க, தைரியமா இருங்க. இந்த பிரசங்கம் உங்களுக்கு தான். கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, நான் பாக்கியவான், எனக்காக ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோட சந்தோஷத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இப்பொழுதும் இருந்த இடங்களில் கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பு ரட்சகா, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தெய்வமே. அப்பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. எல்லோரும் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே. இன்றைக்கு கேட்ட வசனங்கள், சத்தியங்கள் எல்லாவற்றும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் எல்லா நெருக்கத்தையும் ஆண்டவர் இன்றைக்கு விசாலமாய் உங்களை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. மன இறுக்கத்தில் இருந்தீங்கன்னா, ஒரு குழப்பத்தில் இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி தூர போடுங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை கையில வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த அருமையான வேளையில கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கிறது. நீ பாக்கியவான் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு மகனே, மகளே, உங்களை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை இது. நீ பயப்படாதே, கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாரு. நீங்க திகையாதீங்க. தேவன் உங்களை வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நித்திய காலமாய் உங்களை ரட்சித்து உங்களை வழி நடத்துகிற தெய்வம் அவர்தான். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. பிதாவே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஐயா. இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரே உம்முடைய பிரசங்கத்துக்கு கேட்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை பாக்கியவான்களா என்று இன்றைக்கு நீர் கூப்பிட்ட அந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒரு நிமிஷம் ஆண்டவரே, அப்பா இந்த பிள்ளைகள் ஒரு மனுஷனை குறித்து கலக்கத்தோடு இருக்கிறார்கள். இந்த மனிதன் என்னை இப்படியாய் கலங்கடிக்கிறானே, இந்த மனுஷன் என்னை தூஷிக்கிறானே என்று பலவிதமான யோசனைகளோடு இந்த பிரசங்கத்தை கேட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ண நீர் ரெடி ஆயிட்டீங்க ராஜா. எங்களுக்காக யுத்தம் பண்ண நீர் கடந்து வந்திருக்கீங்க ஆண்டவரே. அப்பா கேடகமும் மகா பெரிய பலனுமாய் ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நீர் துணையா இருக்க போகுதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இச்சகம் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் பதில் தர வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஏற்கனவே ஆண்டவரே அப்பா பிசாசை குதின் காலின் கீழ் நசுக்கின தெய்வம். இந்த பிள்ளைகளுக்கு விரோதமா எழுந்திருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் இப்போது அடியேன் சபித்து கட்டுகிறேன். எல்லா காரியம் ஒழிந்து போகட்டும். என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவ கரமும் கிருபையும் இந்த வேளையில கூடவே இருக்கட்டும். இந்த வாரம் சுகம் பல ஜீவனோடு ஆண்டவரை கடந்து போவார்களாக. ஹல்லேலூயா. எந்த கலக்கமும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்படாதபடிக்கு கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிற ராஜா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இந்த வேளையில கூட கர்த்தாவே அப்பா இந்த வீடுகளில் ஆண்டவரே இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பீராக. பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. கேட்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. சுகபல ஜீவன் உண்டாகட்டும். தேவ பலன் நிறைவாக இருக்கட்டும். எல்லா நாச மோசங்களையும் வியாதிகளையும் பயத்தையும் கொடுக்கிற பிசாசை இயேசுவின் நேற்று நாமத்திலே சபித்து கட்டுகிறேன். கூடவே இருந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.